ஹாய் பசங்களா, வெல்கம் டு ஜானஸ் நீட் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி அப்படின்னா சிஎம்சி வெல்லோரோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றி தான் பசங்களா. சிஎம்சி வெல்லோர் அப்படின்னு சொன்னோடனே இந்தியாவோட நம்பர் 1 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி நான் சொன்னேன் அப்படின்னாலே அதை ஏன் நம்பர் 1 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்கிறோன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ NIRF ரேங்கிங்கில் டாப் 3rd இருக்கக்கூடிய காலேஜும் CMC வெல்லூர் தான். ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ் டெல்லி இருக்கு, அண்ட் செகண்ட் PGI சண்டிகர் இருக்கு, அண்ட் தேர்ட் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வேலூர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் தான் பசங்களா. ஸோ இந்த காலேஜ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா February 23rd ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணுமா மேம், இன்னும் நீட் எக்ஸாமே எழுதல, நீட் ஸ்கோரே வரல, அதுக்குள்ளே இதுக்கு அப்ளிகேஷன் போடணுமா, நிறைய பசங்க பேரண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டால எவ்வளோ சீட்ஸ் வரும், கவர்மெண்ட் கோட்டால எவ்வளோ சீட்ஸ் வரும், இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, அண்ட் ஆல்சோ MBBS ஓட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இயர்லி நம்ம எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 23rd February 2026 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பசங்களா. இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா MNW அப்படின்றது மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிறிஸ்டின் மைனாரிட்டிஸ்க்கான லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்றது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 30th March பசங்களா. March 30க்குள்ள நம்ம சப்மிட் பண்ணிடணும். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் டேட் ஃபார் ஓப்பன் கேட்டகரின்னு இருக்கு இல்லையா, ஓப்பன் கேட்டகரி யாருக்காகன்னு பார்த்தோம்னா நான் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே, ஜென்ரலா இருக்கட்டும், இல்லை நீங்க பிசியில் வரீங்க பேக்வர்ட் கிளாஸா இருக்கீங்க, இல்லை MBC மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் இருக்கீங்க, SC ST, இந்த எல்லா கேட்டகரியுமே ஓப்பன் கேட்டகரியில தான் வரும் பசங்களா. ஸோ கிறிஸ்டின் கேட்டகரி ஒன்று இருக்கு, அண்ட் அது இல்லாமல் இருக்கக்கூடியது ஓப்பன் கேட்டகரி. ஸோ இந்த ஓப்பன் கேட்டகரிக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வரும் இல்லையா, ஸோ ரிசல்ட் வந்து 2 வீக்ஸ்க்குள்ள நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணா போதும். அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா April 4th சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரெசிப்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன் எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 4th May சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும், என்னமா ஒன்னுக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. என்னென்ன கோட்டா இருக்கு, யார் யாரெல்லாம் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்றத நான் டீடைலா சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த டவுட்ஸ் கிளியர் ஆயிடும். ஸோ இதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டீடைலா சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்ளிகேஷன் போடுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோட்டாஸ் என்னென்ன கோட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் இன்னொன்னு கவர்மெண்ட் கோட்டா பசங்களா. இப்போ ஓபன் பண்ணிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் நம்ம அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். அப்ப கவர்மெண்ட் கோட்டாக்கு எப்படி மேம் நம்ம வந்து செலக்ட் ஆகி போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடுல நடக்கக்கூடிய ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, ஸோ கவர்மெண்ட் கோட்டா எல்லாமே தமிழ்நாடுல நடக்கக்கூடிய ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங்ல தான் சீட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ போடக்கூடிய அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்காக மட்டும்தான் பசங்களா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் 3 கேட்டகரி இருக்கு. என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரி அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஜென்ரல்ல வரீங்க, இல்லை பிசியில் வரீங்க, இல்லை MBCயில் வரீங்க, இல்லை SC ST இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஓப்பன் கேட்டகரியில் தான் வருவீங்க, எந்த ஒரு சீட் ரிசர்வேஷன்ஸும் கிடையாது. அண்ட் செகண்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தோம்னா மைனாரிட்டி நெட்வொர்க். மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படின்றது கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ கிறிஸ்டின்ஸை தான் மைனாரிட்டி நெட்வொர்க் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ கிறிஸ்டின்ஸ்க்கான தனி கோட்டா இருக்கு, பிகாஸ் திஸ் இஸ் அ கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் ரைட். ஸோ அதனால அவங்க கம்யூனிட்டிக்கு அவங்க தனியாக ரிசர்வேஷன் ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கோட்டா அப்படின்னு பார்த்தோம்னா CMC வெல்லூர் ஸ்டாஃப் கோட்டா. CMC வெல்லூர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பசங்களுக்கு தனி ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ இந்த 3 கோட்டாக்காக மட்டும்தான் இப்போ நம்ம அப்ளிகேஷன் போடலாம். அண்ட் கவர்மெண்ட் கோட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் கோட்டால 2 டைப்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்கு. என்னென்ன 2 டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய 30% ரிசர்வேஷன் யாருக்காக போகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு BC MBC SC ST தனித்தனி
ரிசர்வேஷன் வந்துடும். அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20% ரிசர்வேஷன் யாருக்காகன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கிறிஸ்டின் மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கு மட்டும் அந்த 20% சீட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக 2 கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் தென் கவர்மெண்ட் கோட்டா. இதுக்கான சீட் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாகவே 100 சீட்ஸ் தான் பசங்களா. டோட்டலாக MBBSக்கு 100 சீட்ஸ் மட்டும்தான். இந்த 100 சீட்ஸை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 50 சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் 50 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கும் இருக்கு. இந்த 50 சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஸ்டேட் கவுன்சிலிங் வழியா இந்த சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த 50 சீட்ல 30% நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30 சீட்ஸ் 30% அப்படின்னா 30 சீட்ஸ் வரும் இல்லையா, இந்த 30 சீட்ஸ் வந்துட்டு ஓப்பன் டு ஆல், ஜென்ரலா இருக்கட்டும், பிசி எம்பிசி எல்லாருக்குமே வந்துடும். அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20 சீட்ஸ் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சீட். ஸோ இந்த 50 சீட்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் வழியா சீட் அலோகேட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டால 50 சீட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் நம்ம இப்போ அப்ளிகேஷன் போட போறோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய 50 சீட்ஸ்ல 2 சீட்ஸ் மட்டும் தான் பசங்களா ஓப்பன் கேட்டகரிக்கு. ஓப்பன் கேட்டகரி அப்படின்றது ஆல் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய ஜென்ரலா இருக்கட்டும், பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே சேர்த்து 2 சீட்டு தான். அண்ட் மைனாரிட்டி நெட்வொர்க் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆல் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டின்ஸ்க்கு டோட்டலா 38 சீட்ஸ். அண்ட் சிஎம்சி வெள்ளூர்ல ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்டாஃப்ஸ் அவங்க பசங்களுக்கான சீட் எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா 10 சீட்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டால இந்த 50 சீட்ஸ்க்காக தான் நம்ம இப்போ அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். இந்த சீட் எல்லாமே எதை பேஸ் பண்ணி மேம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே நீட் மார்க் இருக்கு இல்லையா பசங்களா, நீட் மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும் தான் கொடுப்பாங்க. எந்த ஒரு வேற ப்ராசஸ் வச்சு அவங்க சீட் ஃபில் பண்ண போறதே கிடையாது. நீட் மார்க் வச்சு தான் பியூரா சீட் ஃபில் பண்ண போறாங்க பசங்களா. ஸோ அதனால யார் வந்துட்டு நான் சிஎம்சி உள்ள சீட் வாங்கி தரேன், நீங்க எனக்கு காசு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஏமாந்துடாதீங்க. ஃபுல்லா நீட் மார்க்ஸை பேஸ் பண்ணி மட்டும் தான் இந்த கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இன்னும் நீங்க நீட் எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் போடல அப்படின்னா ஆல்ரெடி February 8 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு March 8 நமக்கு அப்ளிகேஷன் எண்ட் ஆயிடும். ஸோ அதனால இன்னும் நீங்க அப்ளிகேஷன் போடல அப்படின்னா குயிக்கா அப்ளிகேஷன் போட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா நீட் எக்ஸாம்க்கான அதே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 2026 December 31 உங்களுக்கு 17 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அண்ட் நீங்க நீட் எக்ஸாம்ல 50th percentile மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் கிளாஸ் 12th நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பிளஸ் இங்கிலீஷ், பயாலஜிக்கு பதிலாக நீங்க பயோடெக்னாலஜி எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க எலிஜிபிள். அண்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில நீங்க அட்லீஸ்ட் 50% மார்க் எடுத்திருக்கணும். நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது மூணுத்தையும் சேர்த்து 40% மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே எலிஜிபிள். இது அப்படியே நீட்டுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான் பசங்களா. அண்ட் ஆல்சோ சிஎம்சி வெள்ளூரோட அஃபீஷியல் வெப்சைட்டையும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட்லையும் நீங்க போய் பார்க்கலாம். அண்ட் இந்த MBBS ஓட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபர்ஸ்ட் இயர்க்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா டியூஷன் ஃபீஸ் வெறும் 3000 மட்டும் தான் பசங்களா. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ்லையும் 3000 rupees டியூஷன் ஃபீஸாக கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்தியாவோட நம்பர் 1 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்கிறோம். அண்ட் ஒன் டைம் காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ அட்மிஷன் அப்போ அப்படின்னா 12,260. அண்ட் அதர் ஆனுவல் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 54,095 rupees. அண்ட் ஒன் டைம் பேமெண்ட் டு த யூனிவர்சிட்டி 14,975 rupees. ஸோ 1 இயரோட டோட்டல் ஃபீஸே எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 84,330 rupees தான் பசங்களா. லாஸ்ட் இயர் விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ் டு அதர் பிரைவேட் காலேஜஸ் இட் இஸ் வெரி 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 லெஸ் பசங்களா. இந்த காலேஜ்ல MBBS மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்க MBBS இருக்கு, பிஎஸ்சி நர்சிங் இருக்கு, அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ், பாராமெடிக்கல் கோர்சஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆக்குபேஷனல் தெரப்பியா இருக்கட்டும், பிசியோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ சிஎம்சி வெள்ளூரோட அஃபீஷியல் வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா டீடைல்டா எல்லாமே இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கோம். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சிஎம்சி வெள்ளூரோட PDF அவைலபிளா இருக்கும். ஸோ அதை ஈஸியாக நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷனோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா
அப்ளிகேஷன் ஃபீஸ் 1200 rupees பசங்களா. ஸோ 1200 rupees வரும். அண்ட் இது இல்லாமல் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 rupees வரும். ஸோ டோட்டலாக நமக்கு எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1700 rupees. சப்போஸ் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை பேராமெடிக்கல் கோர்சஸ் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸில் ரேடியோ தெரப்பியோ ஃபிசியோதெரப்பியோ போடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுவுமே இந்த ஒரே அப்ளிகேஷன்லேயே நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு கோர்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அடிஷ்னல் அமௌண்ட் ஆஃப் 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எம்பிபிஎஸ் அண்ட் செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் பிஎஸ்சி நர்சிங் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 1700 + 500 இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை கோர்ஸ் கொடுக்குறீங்க அதை பொறுத்து தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் டிசைட் பண்ணுவாங்க. நம்ம மேக்ஸிமமாக 7 கோர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் பசங்களா. ஆர்டர் வைஸ் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எம்பிபிஎஸ், செகண்ட் பிஎஸ்சி நர்சிங், இல்லைனா ஃபிசியோதெரப்பி, அந்த மாதிரி 7 கோர்ஸ் வரைக்கும் கொடுக்க முடியும் பசங்களா. இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸோட லாஸ்ட் டேட் ஏன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிய பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் 23rd ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து மைனாரிட்டி நெட்வொர்க் குரூப் இருக்கு இல்லையா, கிறிஸ்டின்ஸ்க்கு. ஸோ கிறிஸ்டின்ஸ்க்கு எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா March 30 லாஸ்ட் டேட் முடியுது பசங்களா. ஓப்பன் கேட்டகரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 சீட் ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த 2 சீட்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து 2 வீக்ஸ்க்குள்ள நம்ம சப்மிட் பண்ணா போதும். அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 4th April சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து ரெசிப்ட் வாங்கணும். இது ஏன் மேம் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன் இருக்கு. இந்த நெட்வொர்க் ஆர்கனைசேஷன்லேருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மாதிரி அனுப்பணும். நீங்கள் எந்த சர்ச்சுக்கு அண்டரில் வரீங்களோ அந்த சர்ச்சை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சிஎம்சி வெல்லூருக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மாதிரி அனுப்புவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மைனாரிட்டி நெட்வொர்க் அண்டரில் சீட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நெட்வொர்க் ஆர்கனைசேஷன் என்னென்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் சிஎம்சி வெல்லூர் பிடிஎஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் உங்கள் ஆர்கனைசேஷன் சிஎம்சி வெல்லூருக்கு அண்டரில் வருதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த ஆர்கனைசேஷன் சிஎம்சி வெல்லூரோட அசோசியேட்டாக இல்லை அப்படின்னா அனெக்ஷர் 4 அப்படின்ற ஒரு அனெக்ஷரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அனெக்ஷர் 4 பற்றி இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் அனெக்ஷர் 4ன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கு தனி வீடியோ டீட்டெயிலாக நான் போட்டுறேன். எப்படி சப்மிட் பண்ணணும், யார்கிட்ட போய் அட்டஸ்டேஷன் வாங்கி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் ஆல்சோ இந்த அப்ளிகேஷனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைல்டு டெமோ வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டெமோன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான தனி டீடைல்டு வீடியோவும் நான் போடுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்லையோ டெலிகிராம் குரூப்லையோ மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணும் நிறைய பசங்களுக்கு தெரியாது. இந்த சிஎம்சி வெல்லூர் காலேஜ் ஆல் இந்தியா கோட்டால வரவே வராது பசங்களா. ஸோ இதுக்கு நம்ம தனியாக தான் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் மெயின்லி நீங்கள் கிறிஸ்டின் பசங்களா இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் அவங்களுக்குன்னு தனி ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும், நீட் ரிலேட்டடா எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணாலும் சரி, அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன் ரிலேட்டடாகவும் சரி, கவுன்சிலிங் ப்ராசஸ் ரிலேட்டடாகவும், அண்ட் ஆல்சோ நம்ம சேனல்ல நீட் ஃப்ரீ லெக்சர்ஸும் நான் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்சிஆர்டி சாப்டரையும் டீடைல்டா கிளியர் கட்டா நோட்ஸ் ஃபார்மேட்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் பசங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கும். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். See you all, take care and bye bye.